கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தேவன் மகிமையுண்டதாக. இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றது, அந்த இஸ்ரேல் தேசத்துல அநேக குறைகள் வந்துச்சு. அந்த குறைகள் உங்களுடைய கைம்பிரஸ் எல்லாம் எல்லாமே அவருடைய சேனையாகி வெட்டுக்கிளி பச்சை புழு எல்லாம் பட்சித்து அந்த விளைவு, அப்ப நீங்க எவ்வளவு விவசாயம் பண்ணி எவ்வளவு எடுத்திருப்பீங்க, எவ்வளவு விவசாயம் பண்ணி எடுத்திருப்பீங்களோ அந்த விளைவு திரும்ப தாரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் திரும்ப தாரேன்? அவங்க மறுபடியும் ரிப்பண்ட் ஆகும்போது கொடுக்காரு. அவங்க மறுபடியும் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்பராகும் போது அந்த விளைவையும் திரும்பி தாரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையிலுமே, இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே, நம்ம லைஃப்ல அநேக இழந்திருப்போம். ஏதாவது பொருளாதாரமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஒவ்வொரு காரியங்கள் வாழ்க்கையில இழந்திருக்கலாம். அது நம்மளுடைய மீறலா இருக்கலாம், இல்லை ஏதோ காரணமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நம்ம தேவனோடு ஒப்புரவாகும். ஏதாவது நம்மை தான் நிதானிச்சு நம்மள்ட்ட தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் ஏதாவது இருக்குமானால் அந்த குரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சமீபிச்சு ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த பாவத்தை முழு இதயத்தோடு விடுவோம். புது ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம். கண்டிப்பா நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ சகலவற்றையும் தேவன் தர வல்லவரா இருக்கார். இந்த வசனம் உண்மை. அப்போ கண்டிப்பா வசனத்தை நீங்களும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பா வேதம் சொல்லுது, நீ ஒப்புரா வரும்போது இந்த உலக ரீதியா உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அது எதுக்கு எல்லாம் தருவார்? பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவார். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.